தமிழை மீட்டெடுப்போம். மனிதன் பிறந்து பல லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றான். ஆனால் உலகிலே மூத்த மொழி தமிழ்மொழி. தமிழர்கள் கண்டுபிடித்த அறிவியலை மடைமாற்றி ஏமாற்றுக்காரர்கள் திசை திருப்பி அறிவியலை மறைத்து விட்டார்கள். அதை நான் ஆராய்ந்து ஒவ்வொன்றும் எனக்கு தெரிந்தவரை சொல்லி வருகின்றேன். தமிழின் அறிவியலை மீட்போம் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். இன்றைக்கு நேர்த்திரை என்னும் யூடியூப் சேனலில் நான் பார்த்த ஒரு காட்சி, அரசியல் சட்டத்தை மீட்போம். அரசியல் சட்டத்தை மீட்போம் என்பதற்காக அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம். நேர்த்திரை டிவியில் வந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இப்போது என்னுடைய கருத்தை சொல்கிறேன். டாக்டர் B.R. அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டத்தை ஏமாற்றி மாற்றி அதை மீண்டும் சனாதன சட்டத்திற்கு, மனு தர்ம சட்டத்திற்கு கொண்டு வர என்று முயற்சி செய்வதாக அவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காகவே ஒரு குழு ஏற்பாடு செய்து பேசி வருகிறார்கள். அதிலே சகோதரி ராதிகா என்பவர் பிராமண குலத்தில் பிறந்து பிராமணர் குலத்தில் வளர்ந்த அந்த சகோதரி பேசுகிறார். அதுதான் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தாய் தந்தை தவறு செய்தாலும் தவறு என்று எடுத்துக்கொள்ளும் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதுபோல் அந்த ராதிகா என்னும் சகோதரி நம் இனம் உயர் சாதி என்று ஏமாற்றி இந்தியாவை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், உழைக்கும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்துதான் அவர் ஒரு சட்ட பாதுகாப்பு குழுவில் சேர்ந்து பேசி வருகிறார். இந்தியாவில் அம்பேத்கர் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதாபிமான ஒரு ஆசிரியர்தான் பீமராவ் என்னும் டாக்டர் அம்பேத்கர் பெயர் கொண்டவர்களுக்கு உதவி செய்ததினால்தான் அவர் அம்பேத்கர் என்று பெயர் இப்போது பிரபலமாகி இருக்கிறது. அதுபோல் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் ஏமாற்றுவர்களாக இல்லை. சிலர் ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள். பிறகு தன்னை உணர்ந்து மனிதாபிமானத்தை மேற்கொள்வார்கள். தந்தை பெரியார் அவர்கள் அவங்க குடும்பத்தில் பூசை செய்து கோயில் பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அதன் பிறகு சாமி என்பது, கடவுள் என்பது பொய் என்று தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அவர் கடவுள் என்பது இல்லை என்று ஒரு முடிவு செய்தார். அப்படி செய்த பிறகுதான் இன்றைக்கு மனிதன் கடவுள் என்பது கிடையாது என்று ஓரளவுக்கு தமிழர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை திருத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை நல்வழிப்படுத்தணும்னா தமிழர்களால் தான் முடியும். ஏன்னா தமிழ் தான் அறிவு மொழி. இந்த அறிவு மொழியை ஏமாற்றி மடைமாற்றி ஓம் நமஹா ஓம் சுவாகா என்னும் மந்திரத்தை வைத்து ஏமாந்து விட்டார்கள். கீரிக்கும் நாகத்துக்கும் சண்டை போடுவது போல் நான் கோயிலில் இருந்து சாமிக்கு பூஜை செய்தால் உலகம் நன்மைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நன்மையெல்லாம் மனிதனுக்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர மனிதனுக்கு உழைக்கும் மனிதனை ஏமாற்றி சாப்பிடுவதற்காக அல்ல. அதனால்தான் நான் சொல்லி வருகின்றேன், தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை மீட்டெடுப்போம். சட்டத்தை மீட்டெடுப்போம், அரசமைப்பு சட்டத்தை மீட்டெடுப்போம் என்றும் ஒரு குழு போல் தமிழ் அறிவியலை மீட்டெடுப்போம் என்று ஒரு அறிவியல் கூட்டத்தை சேர்த்தால் எனக்கு நல்லதாக இருக்கும்.
நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை செய்து 30 ஆண்டுகளாக இயற்கையான உபாதைகள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து சொல்லி வருகின்றேன். 3 ஆண்டுகள் கொரோனா பாதிப்பு இருந்துச்சு. அப்போது எந்த கோயிலும் திறக்கவில்லை, எந்த சாமிக்கும் படையலும் செய்யவில்லை. சாமி பட்டினியாக இருக்குது என்று ஒரு நாளைக்கு 5 பூஜை செய்கிறாங்க, 3 பூஜை செய்கிறாங்க. எத்தனை பூஜை செஞ்சாலும் இந்த சூப்பர் எல்னோ நட்சத்திரம் இருக்கும்போதெல்லாம், லால்னோ நட்சத்திரம் இருக்கும்போது மழை வராது. இயற்கையாக மழை வரும், இயற்கையாக மழை நிற்கும். ஆனால் நான் கடவுள் கும்பிடுவதால் மழை வருது என்று சொல்வதெல்லாம் பொய். நான் கடவுள் கும்பிடுவதால் எல்லாம் நடக்கிறது என்பது பொய். கடவுள் என்பது மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, இயற்கையான சக்தி, 9 கிரகங்களின் சுழற்சியால் ஏற்படும் சக்தி. நட்சத்திரங்கள், நிலா, சூரியன், காற்று, இப்படி பல்வேறு சக்திகளால் தான் பூமியில் இயற்கையும் உயிர்களும் வாழ்கின்றன. அதற்காக நான் கடவுளின் தூதுவன் என்று சொல்லி ஏமாற்றி நான் தான் பூஜை செய்ய வேண்டும், நான் செய்தால்தான் கடவுள் உலகை காப்பாற்றுவார் என்று சொல்வதெல்லாம் பொய். அதனால்தான் புரட்சி தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், கடவுள் என்பது இல்லை, கடவுளை கற்பிப்பன் முட்டாள் என்று சொன்னார். அதுதான் உண்மை. கடவுள் என்பது உருவத்தில் கிடையாது. இப்போது முருகனை நாம் கடவுள் என்று சொல்வது எதுக்காக? முருகன் அறிவியலை கண்டுபிடித்து, ஆரோக்கியத்தை கண்டுபிடித்து தமிழரை வாழ வைக்க ஆராய்ச்சி செய்திருக்கிறார். மயில் ஏறும் முருகன் என்று மயில் ஏறுவதில்லை. மயில் போல் நம் உடம்பை ஏற்றினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதால் மயில் மீது ஏறும் முருகன் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை ஏமாந்த தமிழர்கள் ஏமாந்து மயில் மேலே முருகர் ஏறார் என்று அறிவை மலித்து அறிவை மடக்கி ஏமாற்றி திசை திருப்பிவிட்டார்கள். இனியும் நாம் நம் உடலை மயில் போல் ஒரு 6 வினாடி இருந்தால் போதும். 6 வினாடியிலிருந்து 10 வினாடி வரைக்கும் மயில் போல் நம் உடலை செலுத்தினால் மிக்க ஆரோக்கியம் கிடைக்கும். ரசாயன மாற்றங்கள், உடலுக்கு வைத்துக்கொள்ள இருக்கும் ரசாயன மாற்றங்கள் நிறைய செய்து ஆரோக்கியம் தரும். அதை செய்துவிட்டால் அடுத்தது சேவல் கொடியை பார்க்கணும். இதுதான் முக்கியம். இதை விட்டுட்டு யோகா என்பது கடவுள் கண்டுபிடித்தது, அது எல்லோராலும் செய்ய முடியாது, ஆண்மை இழந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்மை என்பது யோகா என்பதை செய்தால், ஒன்று கலக்க உடற்பயிற்சி செய்தால் ஆண்மை வீரியமாக்குவதற்கு ஒரு சில பல பயிற்சிகள் இருக்கிறது. ஆண்மையை முடக்குவதற்கு 2 பயிற்சி இருக்கிறது. கூர்மாசனம், குய்யபாதாசனம் என்று 2 பயிற்சிகள் இருக்கிறது. ஏமாற்றுவதற்காக அந்த கூர்மாசனம், குய்யபாதாசனம் சொல்லிக் கொடுத்து அவனுக்கு ஆண்மை இல்லாமல் போனதும், யோகா செய்தால் ஆண்மை இல்லாமல் போய்விடும் என்று மிரட்டிவிட்டார்கள். ஆனால் யோகா செய்தால் ஆண்மை அதிகரிக்கும் என்பது ஒரு 6 பயிற்சி இருக்கிறது. கலப்பை முத்திரை, குதப்பாதாசனம், இப்படி பல்வேறு முத்திரைகள் இருக்கிறது. அதெல்லாம் செஞ்சால் ஆண்மை வீரியமாகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், 3 முறை உடலுள் வைத்தாலும் விந்து வெளி ஆகாது என்று ஒரு பதிவு போட்டிருக்கின்றேன். இப்படிதான், இதுதான் உண்மை. பல்வேறு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், எங்கே போனாலும் MBBS படித்தவங்க கூட சொல்கிறாங்க, யோகா செய்தால் ஆரோக்கியம் வரும் என்று. ஆனால் யோகாவை செய்தால் ஆண்மை போய்விடும் என்று மிரட்டியதை மனதில் ஊறிவிட்டதால் சிலர் பயப்படுகிறார்கள். மயில் போல் செய்த ஒரு முதிரையை சேவல் கொடியை பார்த்து அண்ணாந்தால் அது சரியாகிவிடும். அதுபோல் தான் ஒவ்வொரு முதிரைக்கும் எதிர் முதிரை இருக்கிறது. அது செய்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம். பார்த்து நன்மை அடையுங்கள். தமிழை நாம் மீட்டெடுப்போம். மீண்டும் தமிழர் அறிவியலை வெளிக்கொணர்ந்து வட இந்தியர்களை திருத்தி இந்தியாவை வல்லரசாக மாற்றுவோம் என்று நான் பேசி வருகின்றேன். பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.